ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோல்ட் காயின் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ தான். அதாவது கோல்டு காயின்லேருந்து ஜுவல்லரி வாங்கின வீடியோ தான் இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த கோல்ட் காயின்லேருந்து ஜுவல்லரி வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், இதில் எனக்கு பெனிஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து கோல்ட் காயின்லேருந்து வாங்கின ஜுவல்லரி பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி தான். இந்த ஜிமிக்கியோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் அரௌண்டு. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2024 அக்டோபர், நவம்பர் சம்திங் வாங்கினேன். இந்த ஜிமிக்கி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாதம் இருக்கலாம். இதோட வேஸ்டேஜ் வந்து 16% போட்டிருந்தாங்க. இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ட்ரெடிஷ்னல் டச் இருந்ததால் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. பட் வந்து கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபேன்சி மாடல், அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்கிட்ட இந்த மாடலில் இல்லை. அதாவது மேலே வந்து ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி ஒரு ஜிமிக்கியுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாடலில் தான் இந்த குந்தன் ஒர்க் அந்த வச்சது தான் இருந்தது. ஸோ ப்ளைனாக கோல்டு வேணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆக்சுவலி 8 கிராம்ஸ் எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு போனோம். ஆனா வந்து எனக்கு இந்த ஜிமிக்கி பார்த்தோனே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் இத பிக் பண்ணிட்டேன். நான் வாங்கின அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 7,360 இருந்தது அன்னைக்கு. கிராஸ் வெயிட் டோட்டலா வந்து 4 கிராம் 200 மில்லி அரவுண்ட் இருந்தது. வேஸ்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 16% போட்டிருந்தாங்க. ஜிமிக்கிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, 31,000 ஆயிருந்தது. வேல்யூ அடிக்ஷன் எல்லாமே சேர்த்து ரூ. 36,277 வந்தது. ஜிஎஸ்டி 3% அரவுண்டா இந்த ஜிமிக்கி பர்ச்சேஸ் பண்ண 37,000 ஆயிருந்தது எனக்கு. ஸோ நான் வந்து 6 கிராம்ஸ் கோல்ட் காயின் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அமௌண்ட் வந்து எனக்கு அதுக்குள்ளே வந்து காம்பன்சேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ரொம்ப கம்மியாக தானே கிராம்ஸ் வெயிட் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் 6 கிராம் பார்த்தீங்கன்னா எந்த டிடக்ஷனுமே இல்லை. ஏன்னா ஜுவல்லரி தான் அன்றைக்கி மாற்றிருந்தோம். ஸோ அதனால் வந்து ரூ. 44,234 அன்றைக்கி என்ன கோல்ட் ரேட்டோ அதே எடுத்துக்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோட ப்ராடக்ட் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அன்றைக்கி. பேலன்ஸ் வந்து அவங்க எனக்கு தர மாதிரி இருந்தது. அரௌண்ட் வந்து 6,800 சம்திங் இருந்தது. அத என்ன பண்ணாங்க, ஒரு வவுச்சர் மாதிரி போட்டு குடுத்துட்டாங்க. எந்த பிரான்ச்ல வேணாலும், எப்ப வேணாலும் நீங்க ஆர்னமெண்ட்ஸ தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். வேற எதாலும் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி கோல்டு காயின் வாங்கிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு அப்படின்னு தான் நெனச்சேன். பட் வந்து இந்த மாதிரி நம்ம ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாவோ, இல்ல மாதிரி ஏதாவது பேலன்ஸ் இந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் வந்து வந்துருச்சுன்னா வந்து அதில எந்த விதமான கோல்டு காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாதாம். கோல்டு காயின் வந்து எப்பவுமே கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து வாங்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 கிராம்ஸ் வந்து எனக்கு என்னமோ லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்க வந்து வவுச்சர் போட்டு தான் குடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்ம நகை விலை வந்து அதிகமாகும்போது நம்ம எடுத்துட்டு போனா, நம்ம வந்து இன்னும் அந்த கிஃப்ட் வவுச்சருக்கு மேல அமௌண்ட் போட்டு தான் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது பெரிய வந்து ட்ராபேக் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த மாதிரி யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வந்து நகைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணாவே நமக்கு வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு லாஸ் தான் ஆகும். எந்த விதத்துலயும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே, கண்டிப்பா அது ஒரு லாஸா தான் ஆகுது. ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நான் சொல்றேன். நம்ம வந்து கோல்டு காயின்லேருந்து ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணா, நம்ம கொஞ்சமாவது லாஸ்லேருந்து தப்பிச்சுக்க முடியும். மினிமம் கிராம்ஸா நம்ம வாங்கலாம். இப்போ கோல்ட் காயின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 4 டூ ஒரு 3 இல்லன்னா, அந்த மாதிரி கிராம்ஸ்லாம் நம்ம வாங்கலாம். ரொம்ப அதிகமா நம்ம வாங்குனோம்னா, அதுக்கும் விஏ குடுத்து பே பண்ணியிருப்போம். இதுக்கும் டபுள் சைடும் நமக்கு வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி போற மாதிரி இருக்கும். அத அவாய்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம வந்து இந்த ஆஃபர், சேவிங் ஸ்கீம் அது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கோல்ட் காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, நமக்கு ஒரு பெரிய லெவல்ல லாஸோ, இல்ல பெரிய லெவல்ல பெனிஃபிட் எதுவுமே இருக்காது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம போத் சைடும் விஏ அண்ட் வந்து ஜிஎஸ்டி போடுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம காயின்ஸ் வந்து இப்போ ஒரு அமௌண்ட்டா நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா, ஒரு 5 மந்த் கழிச்சோ, இல்ல 6 மந்த் கழிச்சோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 டூ 2 இயர்ஸாவது வெயிட் பண்ற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்சேஞ்ச பொறுத்தவரைக்கும் நம்ம 90% குறைச்சிடலாம். நம்ம வந்து ஒரு நகை எடுக்க போணும்னா, அது வந்து ஸ்கீம் கட்டி சேரலாம். இல்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் கட்டியாவது நம்ம வாங்கிடலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, நம்ம ஒரு 8 கிராம் எடுத்துட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்னா, அங்க வந்து ஒரு ஒரு 5 கிராமோ, இல்ல 6 கிராம்ஸோ தான் நம்ம வாங்க முடியுது. நம்மளோட 2 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் லாஸ் ஆகுற மாதிரி போகுது. இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட காயின் சேவிங்ஸ் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட நம்ம வாங்கிக்கலாம்.
இந்த 2 இயர்ஸ் கூட வெயிட் பண்ணா நமக்கு டைம் வேஸ்ட்டு. எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் தோணும். ஒரு 11 மந்த்துக்குள்ள ஒரு ஸ்கீம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு விஏ இல்ல. கோல்ட் ரேட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம். மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா கோல்ட் ரேட் பார்க்கணும். கம்மியா வந்து காயின் வாங்கிட்டு நம்ம அதிகமா வித்தா பரவால்ல. அதே வந்து நீங்க அதிகமான விலை கொடுத்து காயின் வாங்கிட்டு, கம்மியா இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. நீங்க அதிகமா கிராம்ஸ் எடுக்கல, நான் காயின்ஸும் சேர்த்து வைக்கலங்கிற பட்சத்தில டிஜி கோல்டெல்லாம் வந்து நெறைய ஷாப்ல இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம அதில யூஸ் பண்ணி கூட ஒரு 4, 5 கிராம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஒரு 5 கிராம்ஸோ, 6 கிராம்ஸோ காயின் யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து நகை வாங்காதீங்க. நமக்கு அது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் எனக்கு தோணுது. காயின் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குறப்போ பெரிய லாஸஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ, இல்ல நம்ம வந்து மேல கொஞ்சமா அமௌண்ட் போட்டு வாங்குறப்போ, அப்பயும் பெரிய லாஸா இருக்க மாட்டுது. இந்த மாதிரி நம்மளோட கிராம்ஸோட கம்மியா வாங்குறப்போ, அதில நம்மளோட அமௌண்ட்டும் போது, நம்ம வாங்குற கோல்டோட கிராம்ஸும் குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுருக்கு. மோஸ்ட்லி வந்து காயின் யூஸ் பண்ணி வந்து ஜுவல்லரி வாங்க வேணாம். சப்போஸ் வாங்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ இல்லையா, வந்து நம்ம இப்போ ஒரு 6 கிராம்ஸ் காயின் எடுத்துட்டு போனோம்னா, நீங்க ஒரு 7 கிராம்ஸ் அங்க வாங்க பாருங்க. அப்பதான் நம்ம அமௌண்ட்டும் பேலன்ஸ் ஆகாது. நம்ம வந்து ஒரு கொஞ்சமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இந்த காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பலாம் வந்து சேவிங்ஸ் ஸ்கீம் போடல. சரி வந்து வாங்கணும்னு எனக்கு வந்து அப்போதைக்கு தோணுச்சு. ஸோ, அதனால நான் வாங்கிரலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் வந்து நான் நெனச்சது வேற, அங்க நடந்தது வேறயா இருந்தது எனக்கு. நம்மளுக்கு வந்து புதுசா நகை சேர்ற மாதிரி தான் இருக்கும். அங்க வந்து இப்போ எத்தன வந்து கிராம்ஸ் அந்த நம்ம லாஸ் வவுச்சர் நான் பண்ணிட்டு என்ன வந்தோம் பண்ணேன்னு கூட அப்படிங்கிறது எனக்கு நமக்கே தெரியாது. ஞாபகம் வர இப்ப நான் மாட்டேங்குது. பண்ண தப்பும் இதுக்காவது அதுதான். ஆர்னமெண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ, எனக்கு ஞாபகம் வரல. பட் இருந்தாலும் ஏதோ வந்து 1 கிராமோ, 2 கிராமோ எனக்கு லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை பை.